மா மாயா, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதாவது விசேஷமா? என்ன மாயா லேப்டாப் பேக் எல்லாம்? கேள்வியும் நீயே பதிலும் நீயே வா. எங்களை எங்க பேச விடுற? ஐயோ சாரி. சரி உட்காருங்க. பாய போடு. இப்ப சொல்லுங்க. ஊர் தலைவரா பெரியப்பாவோட பதவி காலம் முடிய போகுது. அதனால அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கலெக்டர் மந்திரி எல்லாம் வராங்க. அன்னைக்கு வர கெஸ்டுங்க, அப்புறம் நம்ம ஊர் தலைவருங்க, ஜனங்க, இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதா ஒரு ஏற்பாடு. அந்த ஆர்டரை ஒரு நல்ல கேட்டரிங்க்கு கொடுக்க போறாங்க. அந்த கேட்டரிங் ஆர்டர் கிடைக்க உன்னையும் கொட்டேஷன் கொடுக்க வைக்கலான்னு தான் நானும் பெரியம்மாவும் வந்தோம். அப்பாக்கு பாராட்டு விழாங்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனா ஊருக்கே சாப்பாடு போடுறதுங்கிறது பெரிய காரியம். என்னால எப்படி அவ்வளவு பெரிய ஆர்டரை எடுத்து பண்ண முடியும்? ஏன் முடியாது? நீயா சமைக்க போற? சமையல் மேற்பார்வை பண்ண போற? எல்லாத்துக்கும் ஆள் வச்சுட்டா 1000 பேரா இருந்தாலும் சாப்பாடு செஞ்சு அதை பரிமாறவும் முடியும். அப்படியா சொல்றீங்க? ஏய், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நிச்சயமா உன்னால முடியும் தானா? தனா, என்ன யோசிக்கிற? அதுல நிறைய பணம் செலவாகும்ல. முதல்ல கொட்டேஷனை கொடுப்போம். நமக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரியான ரேட்டை கோட் பண்ணுவோம். நமக்கு லக் இருந்தா அந்த ஆர்டர் கிடைக்கும். அப்படி கிடைச்சா அதுக்கப்புறம் பணத்தை பத்தி பேசுவோம். நீங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி, ட்ரை பண்ணுவோம். காலம் போறா கஷ்டப்பட்டுட்டே இருக்க கூடாதுல்ல. இந்த மாதிரி வாய்ப்பு வரப்போ அதை பயன்படுத்தி மேல வரணும்ல. சரிம்மா.